பிரகாஷ், ஸ்ரீதருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒண்ணுமே பேசுறது இல்ல. அது பின்ன எல்லாம் சித்தப்பாவால வந்தது. டேய், அப்பா பாக்குற விதமே சரியில்லைடா. 2 நாளா Dress கூட மாத்திக்கல. என்னத்த கேட்டாலும் பதிலே சொல்றது இல்ல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பிரகாஷ். அம்மா, டோன்ட் வரிமா, he will be all right. குருவாயூரப்பன் தான் காப்பாத்தணும். அவ்வளவு மான ரோஷம் உள்ளவனா இருந்தா வேற வீட பாத்துட்டு போக வேண்டியதானே? இங்கேயே இருக்கணும்னு என்ன கம்பல்ஷனா? அப்பா, let's just move out from here. போய்க்குங்கோ, தாராளமா போய்க்குங்கோ. உங்களை யாரும் தடுத்து நிறுத்தல, கேட்டலா? का सफर है ये कैसा सफर, कोई समझा नहीं, कोई जाना नहीं, है ये कैसी डगर, चलते हैं सब मगर, कोई समझा नहीं, कोई जाना नहीं। जिंदगी को बहुत प्यार हमने दिया, मौत से भी मोहब्बत निभाएंगे हम, रोते रोते ज़माने में आए मगर, हंसते हंसते ज़माने से जाएंगे हम, जाएंगे पर किधर है किसे ये खबर, कोई समझा नहीं, कोई जाना नहीं। நமஸ்காரம் பண்ணிக்கலாம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. இதை வச்சுங்கோ. நாங்களும் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, தீர்க்க சுமங்கலி பவா. இது உங்களுக்காக்கும். இந்தாப்பா. அப்பா பார்த்து, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றோம். இந்த 2 பேருமா வச்சுங்க. டேய் தாத்தா, நமஸ்காரம் பண்ணு. வாடா குழந்தை, எப்போ பார்த்தாலும் மோட்டர் பைக்ல சுத்திட்டு இருக்க கூடாது. என்ன படிக்கணும் கேட்டியா? Thank you. என்ன தாத்தா, 1 ரூபாய்? ஏய், இந்த 1 ரூபாய் 1 கோடிக்கு சமம்டா. டே பிரகாஷ், அது இல்லடா முக்கியம். பெரியவாள்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கிறது பாரு, அதான் முக்கியம். இப்பெல்லாம் எத்தனை ஆத்துல எல்லாரும் இப்படி சேர்ந்து இருக்கா? அப்பா ஒரு ஊர்ல, பிள்ளை ஒரு ஊர்ல, தாத்தா ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல. கரெக்ட் ஆயிட்டு சொன்னேன். ஏ சுமதி, என்ன கழுத்துல புது நெக்லஸ் எப்ப வாங்கின? ஏய், என்னோடதல்ல, ராதே தான் கொடுத்தா. என் கழுத்துக்கு நன்னாயிட்டு இருக்குன்னு சொன்னா. ஓ, உன்னோடத்தே நீ கொடுத்துருக்க? என்னது என்னோடது உன்னோடதுன்னு சொல்றேன்? எல்லாமே நம்மளோட தானே. ஆரோடது போட்டுண்டா என்ன? என்னப்பா பாக்குற? இல்லடா, மனசு நிறைஞ்சிருக்குடா. எப்பவும் இப்படி இருக்கணும். சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தை சிந்து இங்க இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. சிந்து இங்கதான் இருக்கா. Hi, happy Vishu to everyone. Happy Vishu. ஏய் சிந்து, எங்கடே இருக்காய்? Drive பண்ணிருக்கேம்மா. ஏ பிரகாஷ், விஷுக்கு என்னடா கிடைச்சது உனக்கு? தோ தாத்தா 1 ரூபாய் கொடுத்தார், அதான் கிடைச்சது. ஏ தாத்தா எங்கடா? ஏய் சிந்து, எப்படி இருக்காய்? நல்லா இருக்கேன் தாத்தா. டெல்லி டிராபிக்ல மாட்டின்கேன் தாத்தா. ஓ அப்படியா? சரி சரி, பாத்துக்கோ. I miss all of you. சிந்து, we miss you too. மும்பைக்கு எப்போ வரப்போறாய்? Most probably first week of Jan.
வெளில எங்கேயாக்கும் சுத்தின்னு இருக்காய், சீக்கிரம் ஆத்துக்கு போ. ஓகேமா, சரிம்மா, நான் ஆத்துக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். பாய். பாய். ஆத்து ட்ரை பண்ணுடி. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना। होडले होडले हो, 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 होडले होडले हो। चांद तारों से चलना है आगे, आसमानों से बढ़ना है आगे। अरे चांद तारों से चलना है आगे, आसमानों से बढ़ना है आगे। पीछे रह जाएगा ये जमाना, यहाँ कल क्या हो किसने जाना। होडले होडले हो, होडले होडले हो, சித்தி, அப்பா டிவில பாடிட்டு இருக்கா, கையில போன் வச்சு என்ன பாத்துட்டு இருக்காய்? நானும் அதான்டா பாத்துட்டு होडले இருக்கேன். होडले हो, होडले होडले हो, होडले होडले हो। என்ன குரல்டா உனக்கு? நீ மட்டும் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தேனா பெரிய பிளேபேக் சிங்கரா வந்திருக்கலாம், லைக் கிஷோர் ஆர் எஸ்பிபி. தெரியும்டா, ஆனா அவ பொழப்ப கெடுக்க கூடாது இல்லையா, அதனாலதான் நான் ஃபர்தரா பர்சியூ பண்ணலடா. ஜோக்ஸ் அப்பார்ட், ரியல் ரீசன் எனக்கு தெரியும். அப்பா தான் உன்னை படின்னு உசுர வாங்கிட்டார், பாடுறதுக்கு அலோவே பண்ணல. சரியா சொன்னாய் சேகரா. சேதரா, இப்ப நினைச்சு பாக்குறேன், அன்னைக்கு நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணாததுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லெவல்ல வந்திருப்பாய். கேட்டியா? இல்லப்பா, நீ பண்ணதான் சரி. ஏன்னா நீ படிக்க வச்சதுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். பிலிம் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அன்பிரடிக்டபிளப்பா. நம்ம எப்பவுமே இந்த பாப்புலர் ஆர்டிஸ்ட் பத்தி மட்டும்தான் பேசுவோம். ஆனா எவ்வளவோ நல்ல சிங்கர்ஸ் அவ டே டு டே லைஃப மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாப்பா. அப்பாவும் பிள்ளைகள்னா இப்படிதான் இருக்கணும். யாரும் விட்டு கொடுக்காம எப்படி பேசுறா பாத்தியா? ராதே, அது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, நாங்க எப்பவுமே இப்படிதான். அப்பாக்கும் சரி அம்மாக்கும் சரி, வீட்டுக்கு வரப்போற மாட்டு பெண்கள் குடும்பத்தை பிரிக்காம இருக்கணுமேனு ஒரு கவலை. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் எங்களை மாதிரி கூட்டு குடும்பம் பிடிக்கிறவாளா இருக்கீள். ஆனா அம்மாக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருந்தது, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருப்போம். இதுக்கு சம்மதம்னா மேல் கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம். அல்டிமேட்லி விதிப்படி தான் எல்லாம் நடக்கும். ரமணர் சொல்லியிருக்கா மாதிரி, வாட் எவர் இஸ் டெஸ்டைன் நாட் டு ஹேப்பன் வில் நாட் ஹேப்பன், ட்ரை ஆஸ் யூ மே. மாமா, அவர் இன்னொன்னு சொல்லிருக்கார், no one succeeds without effort, those who succeed owe their success to perseverance. ஏய் சுமதி, நீ இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காயா? வெரி குட், வெரி குட். தாத்தா, சித்தி கூகுளையாக்கம் பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இந்த உலகமே இப்ப கூகுள்ல தானே இருக்கு. மாதா பிதா கூகுள் தெய்வம். எதுக்கா இப்ப எல்லாரும் சிரிக்கிறேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சடா. நான் எம்ஃபில் ஆக்கும் ஏர்டெல்ல மேனேஜரா இருக்கேன், ஓர்மை இருக்கட்டும். கமான் சுமதி, அவன் ஏதோ தமாஷா சொல்லிருக்கான், அத போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறேன் நீ. இதே அவன் அம்மாவை சொல்லிதான் அவ சும்மா இருப்படா. அனாவசியமா என்ன ஏன் வம்பு கிழக்கிறாய் சுமதி? நான் யாரையும் வம்பு கிழக்கல, உள்ளதான் சொல்றேன். ஏ சுமதி, அதே சுமதி, எங்களை அடக்கணும்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவிலே. சாரி சித்தி, ஐ டென்ட் மீன் எனிதிங். போரும், இப்பதான் கூட்டு குடும்பமா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். கழிக்க போய் அது சண்டையில முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் அம்மா, நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ஓகே ஓகே, அவா ஜோலியை கவனிங்கோ, போங்கோ. என்ன பாக்குறேள்? சொன்னேன் இல்லையா, போய்க்கோங்கோ. ஏய் சிந்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாட் a சர்ப்ரைஸ். சொல்லு சொல்லு. சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கட்டும், நேத்திக்கு அங்க என்ன பிரச்சனையா? ஓ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? யாரு சொன்னா? எங்க அப்பாவா உங்க அப்பாவா? யார் சொன்னா என்ன? let me tell you one thing, my mom has gone crazy. எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க அம்மா கிரேசி இல்லையா? யாரா போன்ல? கேர்ள் ஃப்ரெண்டா?
தனியா 2 போன்ல பேசிட்டு இருந்தா உடனே கேர்ள் ஃபிரெண்ட் டிசைட் பண்ணிடுவேன் இல்லையா? உன் பொண்ணாக்கும் வந்திருக்கா ஸ்கைப்ல. ஸ்கைப்லயா? எதுக்கா ஸ்கைப்ல வந்திருக்காளா? என்ன வேணும் அவளுக்கு? நீயே கேட்டுக்கோ. எதுக்கடி வெறுதே காசை கறியாக்க? நேத்து என்ன பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தியோ? எம்ஃபில் ஆக்கும், ரீஜனல் மேனேஜர் ஆக்கும். யாராக்கும் சொன்னது? உன் பெரியமாவா இல்ல பெரியப்பாவா? அவாதான் சொல்லிருக்கணுமோ? அப்ப பிரகாஷா? ஏன் உன் ஆம்படியான்னு சொல்லிருக்க கூடாதோ? என் ஆம்படியா உனக்கு அப்பாடி. அவருக்கு எல்லாம் உங்ககிட்ட சொல்லிடணும். டெல்லியில படிக்க தானே போயிருக்காய். இங்க கூட உம்பெல்லாம் உனக்கு அவசியம் இல்ல கேட்டியா? திரும்பி வரத்துக்குள்ள குடும்பத்தை ரெண்டாக்கிடாது கேட்டியா? சி வெடி போன. சித்தி சிந்து சொல்ற மாதிரி இந்த குடும்பத்தை ஒண்ணுல கட் பண்ணிட்டேன். क्या बात करूं यार, डिमोनेटाइजेशन के वजह से मेरी तो पूरी फट गई यार। आइरोली में एक कोने में है यार मेरी ब्रांच। हाँ ब्रांच मैनेजर होके क्या यार फायदा। எல்லாரும் வேகம் வாங்கோ, எனக்கு முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயாச்சு. ऊपर वालों से कितनी இன்னைக்கு சங்கீதா புள்ளையோட கல்யாணம். உங்களுக்கு எல்லாம் டிஃபன் கொடுத்த அப்புறம் தான் எனக்கு போனோம். ஏய் பிரகாஷா, ஈவினிங் என்னவாக்கும் உன்னோட ப்ரோக்ராம்? ஈவினிங்னா 3 மணிக்கு விராட் கோலியோட ஒரு மீட்டிங். அது கழிஞ்ச பின்னே 5 மணிக்கு நரேந்திர மோடியோட எக்கனாமிக் பாலிசிஸ் பத்தி ஒரு டிஸ்கஷன். ஃபைனலா 9 மணிக்கு முகேஷ் அம்பானியோட டின்னர். ஏய் கலிக்காதடா. பின்ன என்ன, ஏதோ டாப் எக்ஸிகியூட்டிவ் கேக்குற மாதிரி கேக்குறாய். என்ன வேணும் உனக்கு அது சொல்லு. ஐனக்ஸ்ல ரஜினிகாந்த் படம் போட்டிருக்கான். போறமா? ஃபுல் ஃபேமிலி. என்னவாக்கும் சொல்றாய்? ரஜினிகாந்த் படம் சொல்றாய், இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? டெஃபினட் ஆயிட்டு போறோம். அப்பா வந்து ஏட்டியா? हाँ ठीक है यार, कल परसों मिलते हैं। சேகர், अच्छा यार मैं ஸ்ரீதர் आता हूं। வரலா? अरे ठीक है, வரேன் வந்துட்டேன். அம்மா यार। எனக்கு ஒண்ணு குடி. ஏய் எத்தனை இட்லி கழிப்பாய் நீ? பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறியா? எனக்கு போறோம்மா. என்னடா இப்பதானடா ஒன்னு கேட்டாய்? சொன்னேன் இல்லையா போறோம்னு. எப்பவும் கலகலப்பா இருப்பேலே, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் டல்லா இருக்கேள் சொல்லுங்க. ஹே சங்கீதா. குட் மார்னிங் ராதே, என்ன வாக்கிங்கா? இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு விஷ்ணு சுவசனம் சாண்டிங் இருக்கு கேட்டல, வந்துடுறல நீங்க? 4 மணிக்கு? ஆமா. என்ன சொல்றேன்? சரி போயிட்டு வா. சரிம்மா, 4 மணிக்கு பாக்குறோம். ஓகே. என்ன சார் ரொம்ப டல்லா இருக்கேள், உடம்புக்கு சுகம் இல்லையோ? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஐ அம் ஓகே. ஈவினிங் bye. பார்க்கலாம், பை. என்னாச்சு கேக்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேள். இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல. பிரகாஷ் பத்தியா? மொத்த ஃபேமிலிய பத்தி சொல்ல போனா அண்டர் கரண்ட்ல எல்லாரோட மனசுல ஒரு டென்ஷன் இருக்கு. அப்பா இருக்கிறவரை இந்த குடும்பம் பிரியாம இருக்கணும், அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. ராதே, எப்போ எப்படி வெடிக்க போறதோ எனக்கு தெரியாது. என்னாச்சு? என்ன சுமதி, டோஸ்டர் சூடாயிட்டு உண்டு, அத கூட பார்க்காம என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காய்? ஒண்ணுமில்லே, இந்த நெயில கட் பண்றதுக்கு இந்த நெயில் கட்டர் இருக்கிற மாதிரி உறவை கட் பண்றதுக்கு ஏதாவது கட்டர் இருக்கா? ஓ இருக்கே, எல்லாத்தையும் விட பெரிய கட்டர் நம்ம நாக்கு. அதுல இருந்து வர்ற வார்த்தைகள் எத்தனையோ குடும்பங்களை பிரிச்சிருக்கு, பகைய வளர்த்திருக்கு, உயிரை பறிச்சிருக்கு, நாடுகளை துண்டு துண்டா ஆக்கியிருக்கு. இந்த மாதிரி ஆமா, நீ எதுக்காக கேக்குற? ரொம்ப நாளைக்கு இது தாங்காதுன்னு நினைக்கிறேன். தாத்தா, உன்னை பார்க்க கோபாலன் யாரோ வந்திருக்கா? ஓ கோபாலனா, வர சொல்லு. சரி. என்ன கோபாலா, ஸ்வெட்டருக்குள்ள எல்லாம் போட்டு இருக்காய்? அது பின்ன இந்த மும்பை கிளைமேட் எனக்கு சரிப்படல கேட்டியா? நான் மும்பையை விட்டு 30 வருஷம் ஆயாச்சு, எல்லாம் மாறி போயாச்சு. கேள்விப்பட்டேன் நீ உன் பிள்ளைகள் கூட தான் இருக்கா இல்லையா? லக்கி சோல். சோல்னு சொல்லியாச்சுன்னா அதுல லக்கி என்ன அன்லக்கி என்ன, எல்லா சோலும் ஒண்ணு போல தானே. ரமணர் சொன்னதா? ரமணர் எத்தனையோ சொல்லி இருக்கார், அதுல இதுவும் ஒண்ணு. പക്ഷേ നീ കൊടുത്തു വെച്ചോன்னு கேட்டியா? 2 பிள்ளைகள், 2 மாட்டுப்பொன், ஒரு பேரன், ஒரு பேத்தி, எல்லாரும் ஒருமிச்சு ஒரே இடத்துல
ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது கஷ்டம், ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறது அதை விட கஷ்டம். சௌரியங்களும் இருக்கு, சங்கடங்களும் இருக்கு. சங்கடத்தை விட சௌரியங்கள் தான் ஜாஸ்தி கேட்டியா? எனக்கு 3 பிள்ளைகள். ஒருத்தன் இதே ஊர்ல പക്ഷേ പൊണ്ടാട്ടിദാസൻ, இன்னொருத்தன் യുഎസിലെ ആരോ ജപ്പാൻകാരിയെ വിവാഹം കഴിച്ചിട്ടുണ്ട്, അങ്ങേ സെറ്റിൽ ആയിട്ടാണ്. മൂന്നാമത്തവൻ ദുബായില്, ഞാൻ റിട്ടയർമെന്റ് ഹോമില്. என்ன கோபாலா இத்தனை மாத்திரை കഴിക്കறாய்? அதெல்லாம் ஃபேஷனுக்காக வேண்டி. ஐ எம் ஹேல் அண்ட் ஹார்ட்டி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு பொறாமை, பயத்திரிச்சல். ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல என்னோட ஜீவனம் முழுக்க இந்த மாத்திரையில தான் அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரு சமாதானம், இவனும் நம்மள மாதிரி அப்படின்னு. சோ மாத்திரை കഴിக்கிறேன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்காய். நான் மாத்திரையை முழுங்குறேன், என் பிள்ளைகள் என்னையே முழுங்கிறதுக்கு ரெடியா இருக்கா. அப்பா எப்போ மண்டே போடுவா, ப்ராப்பர்ட்டிஸை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. அது போட்டும். இந்த பிள்ளைகள் இருக்காளே, பணத்தை கொடுத்தா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறா. அப்பாவுக்கு பணத்தை அனுப்பிச்சாச்சு, ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல சேர்த்தாச்சு, டியூட்டி முடிஞ்சாச்சு. காசை கொடுத்தா அப்பா சைலண்ட் ஆயிடுவா. எய்தர் தே வாண்ட் டு பை த ஃபாதர் ஆர் தே வாண்ட் டு சே பை பை டு ஃபாதர். என்ன பரமேஸ்வரா, என்ன அப்படி பாக்குறாய்? உன் பிள்ளைகள் உன்னோட இல்லாததுனால உனக்கு சங்கடம், என் பிள்ளைகள் என்னோட இருக்கிறதுனால எனக்கு சங்கடம். പക്ഷേ நீ இருக்கிறதுனால தான் குடும்பம் ஒன்னா இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு. உன் பிள்ளை உனக்கு மரியாதை கொடுக்கறான், அதை பார்த்து அவன் பிள்ளை அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறான். அது மட்டும் இல்லை, ஒருவித காம்ப்ரமைஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு. அதனால தான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குடும்ப தலைவன் இருக்கணும், தீர்ச்சியாயிட்டு இருக்கணும். Yes, the finger goes up. Now then, the shot again. ரிமோட்டை எதுக்கு கொடுக்கறாய்? முதல்ல குடு. ரிமோட்டை எனக்கு கொடு. இதுவா இன்ட்ரஸ்டிங்கா மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன் நீ சேனலை மாத்துறாய்? எனக்கு நியூஸ் ஆகும் பார்க்கணும். அது பின்னே உன் மொபைலே பாத்து. நோ, எனக்கு டிவில ஆகும் பார்க்கணும். நீ மேட்சை உன் மொபைல்ல பாத்துக்கோயே. நியூஸும் வேண்டாம், மேட்சும் வேண்டாம், ரிமோட்டை தாடா. எனக்கு ஏஹே மொஹபத் சீரியல் பார்க்கணும். சித்தி தினமும் அதான் பாத்துட்டு இருக்காய். பிரகாஷ் இங்க வா. என்னம்மா எத்தனை தடவை கூட சொல்றது, உனக்கு மேட்ச் பார்க்கணும்னா தாத்தாவோட ரூம்ல போய் பாத்துக்கோ. தாத்தா பாவம்மா, அவர் புக் படிச்சுட்டு இருக்கார். சாரிமா, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம். போச்சு, நியூஸும் போச்சு, மேட்சும் போச்சு, எல்லாம் போச்சு. ஏ ராதே, என்ன வாக்காங்க? வாட்ஸ் தி ப்ராப்ளம்? என்ன பகல உண்டாக்கிட்டு இருக்கீங்க? டெய்லி நடக்கிறது தானே. பிரகாஷ்க்கு மேட்ச் பார்க்கணும், சேகருக்கு நியூஸ் பார்க்கணும், சுமதிக்கு சீரியல் பார்க்கணும். அவன்கிட்ட எதுக்காக இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க நீ? அதனால தான் நான் சொல்றேன், நம்ம ரூம்ல ஒரு டிவி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு. நீங்க சொன்னாவே கேக்குறது இல்லையே. என்ன ராதே, உங்க ரூம் எங்க ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? அதானே, இந்த ஆமே நம்மளோடதாச்சே. என்ன 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 என்னாக்குன்னு சொன்ன? நான் சரிக்குதானே சொன்னேன். அது பின்ன நான் அந்த அர்த்தத்துல சொல்ல கிட்டியா? பட்சே நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆத்துல இந்த பேச்சு வரும்னு டெஃபினட்டா எனக்கு இது தெரியும். நம்பாம இல்லை, இங்காம். What the hell is going on here? You just shut up. சுமதி, நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? சரிக்குதானே சொன்னிருக்கேன். இதுல என்ன சம்சயம்? நீ சொல்றது சரியில்லை. Appa is right. நீ என்ன This is சொல்ற? family. நான் சொல்றது கேளு. சரி, நான் சொல்றது கேளு. சரி. அவ்வளவு மான ரோஷம் உள்ளவனா இருந்தா வேற வீட பாத்துட்டு போக வேண்டியதானே? இங்கேயே இருக்கணும்னு என்ன கம்பல்ஷனா? டேய், இந்த ஆஸ்தவம் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதே நான் தானேடா, அதை மறந்துட்டியா? 3 வருஷம் இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டே, அதை ஆறு அடைச்சா நான் தானே. என்னைக்காவது அதை நான் உங்ககிட்ட திருப்பி தானே கேட்டிருக்கேனா? இல்ல இந்த வீட்டை தான் என் பேர்ல எழுதித்தானே சொல்லிருக்கேன். அப்படி பார்த்தா இந்த குடும்பத்துக்காக நானும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். கணக்கு பார்த்திருக்கேனா இல்ல பைசா தான் கேட்டிருக்கேனா? ஒவ்வொரு பைசா எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா என்னைக்காவது இந்த பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். ஆனா நான் தெரிஞ்சு வச்சுக்கலடா, அதான் ஒரு கணக்கு நான் வச்சுக்கல. கூட பிறந்த வாழ்க்கையை கணக்கு வச்சுக்க முடியுமா? கணக்குன்னு வந்தாச்சுன்னா அண்ணாவது தம்பியாவது. கணக்கு வச்சுக்கலைன்னா என்ன?
நம்மளும் இந்த ஆத்துக்கு செலவழிச்சதெல்லாம் இவாளுக்கு தெரியுமே. என்னோட எத்தனை புடவை எத்தனை நகை நான் உனக்கு கொடுத்திருக்கேன் இல்லையோடி. ஏய், என்ன சொல்லி சொல்லி காட்டுறியா? நானா அவங்ககிட்ட வந்து கேட்டேன், நீதான் சுமதி இது உனக்கு நன்னா இருக்கும் வச்சுக்கோ அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாய். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இல்லன்னா எத்தனை ஆச்சுன்னு சொல்லு, உன் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவகிட்ட எதுக்கு கேக்குற? தூக்கி எறி. அப்பவே உன்கிட்ட சொன்னேன் அவகிட்ட இருந்து வாங்கிக்காதே அப்படின்னு. கேட்டியா நீ? Stop it everyone. அப்பா, let's just move out from here. கரெக்டா சொன்னேன் பிரகாஷ். இதுக்கு மேல இவ பேச்ச கேட்டுட்டு நம்ம ஏன் இங்க இருக்கணும்? நாளைக்கே இந்த ஆத்த விட்டு போறோம். போய்க்குங்கோ, தாராளமா போய்க்குங்கோ. உங்களை யாரும் தடுத்து நிறுத்தல, கேட்டலா? எதுக்காகவும் வர சொன்னேன்? என் மேல எந்த தெட்டும் இல்லை கேட்டியா? நான் உன்னை ஒண்ணுமே கேட்கலையே சேகரா. பின்ன எதுக்காகவும் வர சொன்னேன் அதை சொல்லு. கில்ட்டியா ஃபீல் பண்றியோ? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கோம். இது உன்னோட ஆம் இல்லையா? இன்னைக்கு சீதரை போச்சோன்னாய். அப்பா, நான் இன்னும் சொல்லி முடிக்கலை. இந்த ஆத்த விட்டு நாளைக்கு நான் போயிடுவேன், நீ போயிடுவாய், அப்புறம் எல்லாரும் போயிடுவோம். ஜஸ்ட் a மேட்டர் ஆஃப் டைம். அந்த சுச்சுவேஷனை நீ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் தெரியுமா? நீயும் சேதரும் சண்டை போடாதக்கு உங்க பொண்டாட்டிகளுக்கு புரிய வச்சிருக்கணும். நான் சொன்னதுல என்ன வாக்கும் தப்பு? சரிக்குதானே சொன்னேன். இது எங்காம் தானே, இதுல என்ன சம்சயம்? சுமதி என்ன பேச்சு பேசுற? சொல்ல போனா இந்த வீடு ஸ்ரீதருக்கு தான் சொந்தம். 3 வருஷம் இஎம்ஐ அவன் தான் கட்டியிருக்கான். அது மாத்திரம் இல்லை, எத்தனை புடவை எத்தனை நகை சுமதி நான் உனக்கு கொடுத்திருக்கேன். சாப்பிடுறாது அவளா அவங்கள்ட்ட கேட்டா நீதான் ஏ சுமதி இது உனக்கு நன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லி காட்டுவாளா? உங்களுக்கு தெரியுது, அவளுக்கு தெரியல. நோ சுமதி, நோ. மன்னிங்கிறவ அம்மாவோட ஸ்தானம். அவளை அப்படி பேசக்கூடாது. ஐ cannot tolerate that. யூ ஆர் ரைட். நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கலாம், ஆர்குமெண்ட் இருக்கலாம், ஆனா என்னோடு உன்னோடுன்னு பேசுறது, பிரிஞ்சு போறது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த வீட்டுல இன்னுமே வேண்டாம். என்ன வாக்கும் வச்ச இங்க? நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தோம். நன்னாயிட்டு சமாளிக்க வருது உங்களுக்கெல்லாம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், மனசுல வாங்கிக்குங்கோ. எது பண்றதா இருந்தாலும் இந்த ஆத்துல சேர்ந்து பண்ணணும். நான் சொன்னது மனசுலாச்சா? நீ சொன்னது ரொம்ப சரி. என்ன மன்னிச்சுடுப்பா. குழந்தை, எங்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஸ்ரீதர்கிட்டையாக்கும் கேட்கணும். ஏய் சேகரா, யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கேட்டியா? அப்பா, we have decided. என்ன ஆனாலும் சரி, நாங்க ஒன்னா இதே ஆத்துல தான் இருக்க போறோம். மாமா, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஈகோவும் இருக்கு அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. பட் பியாண்ட் ஆல் திஸ், அன்பு, பாசம், நேசம் இதுவும் இருக்கு. ஏகத்துக்கு இருக்கு. அதனால கூட்டு குடும்பமா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப இஷ்டம்ப்பா.